ஹாய், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 2 to 3 கேரட், கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் பட்டாணி. இப்போது பிரியாணி தாளிப்புக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் வச்சுட்டு சூடானதையும் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் நம்ம இப்போ மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன், அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போது விசில் வந்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.